அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் மென்பொருளும் செய்யுள் எண் 47. பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான 3. சில்சொருள் பெருந்தோள் மகளிரும் பல்வகையும் தாளினால் தந்த விழுநிதியும் நாடோறும் நாத்தளிர்ப்ப ஆக்கிய உண்டியும் இம்மூன்றும் காப்பிகழல் ஆகா பொருள். சுருங்கப் பேசும் பெரும் தோள்களை உடைய பெண், உழைப்பினால் ஈட்டிய ஊதியம், நாள்தோறும் நாவிற்கு சுவையான உணவு, இந்த மூன்றையும் அலட்சியம் செய்யாமல் எப்போதும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னமா யோசிச்சிருக்காங்க? பெண்கள் என்றால் வழவழா குழகுழா என்று பேசக்கூடாது என்பது அந்த காலத்தில் உள்ள ஒரு சட்டம், ஒரு விதி, எழுதப்படாத விதி. ஆனா இந்த காலத்துல பெண்கள் நிறைய பேசுவாங்க. எப்படிங்க பெண்கள்னாவே பேசுவாங்க, பேசாம இருக்க சொன்னா எப்படி அப்படின்னு பொருள் அல்ல. பெண்கள் தாங்கள் கூற வந்த கருத்துக்களை ரொம்ப சுருங்க சில சொற்கள் சொல்லி விளங்க வைக்க வேண்டும். இது ஆணுக்கும் பொருந்தும். இருந்தாலும் பெண்கள் அப்படி சொன்னால் சிறப்பாக இருக்கும், நீட்டி முளைக்கு சொல்ல வேண்டாம் என்று நல்லாதனார் சொல்றார். அவர்களுக்கு பெரிய தோள்களுடைய பெண்களாக இருந்தால் சிறப்பு. அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனைவியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது 2வது, பல்வகையும் பல வகைகளில் தாழினால் உழைப்பினால் தந்த விழு நிதியும் சம்பளமும். நீ திறனறிந்து தீதின்றி வந்த பொருளை ஈட்டுகிறாய், பல்வகையில் ஈட்டுகிறாய். ஒருவர் ஒரு பணி மட்டும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மருத்துவராக பணிபுரியலாம், பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், வீடு கட்டி வாடகைக்கு விடலாம், அல்லது நகைகள் வாங்கி சேமிப்பு பத்திரங்களாக சேர்த்து வைக்கலாம், பிக்சட் டெபாசிட் போட்டு வைக்கலாம், வேறு பல தொழில்களும் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது இதெல்லாம் நியாயமாக செய்து அதிலிருந்து வருகிறது அல்லவா அந்த வருமானம், இந்த கடின உழைப்பினால் அந்த வருமானத்தையும் நாம் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தம்மா கும்மாவென்று செலவு பண்ணக்கூடாது. 3வது, நாள்தோறும் நாக்குக்கு சுவையாக உணவு கொடுக்கிறார்கள். யார் கொடுக்கிறா? ஒன்னு பாட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா அம்மா கொடுப்பாங்க, இல்லைன்னா மனைவி, பெண், அத்தை, வேலைக்கு வரக்கூடிய பெண், இவங்க எல்லாருமே வந்து கொடுப்பாங்க. இப்படி நல்லா சமையல் செய்யற ஒரு சமையல்கார அம்மாவை நீ தயவு செய்து அனுப்பி விடாதே, பத்திரமாக வைத்துக்கொள் என்றும் சொல்லுகிறார் நல்லாதனார். ஆக இந்த மூவரையும் நாம் பத்திரமாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறார். 1, மனைவி, சில சொற்கள் பேசும் பெரிய தோளுடைய மனைவி. 2வது, பல வகைகளில் கடின உழைப்பினால் ஈட்டப்பட்ட பணம், அந்த பணத்தினுடைய முதலீடு, அதனுடைய வருமானம். 3வது, ஒவ்வொரு நாளும் சுவையாக சமையல் செய்து கொடுக்கக்கூடியவர். இந்த 3 பேரையும் எந்த காலத்திலையும் உன்னை விட்டு நீ நீங்க விடாதே அப்படின்னு நல்லாதனா சொல்றார். மீண்டும் செய்யுள். சில்சொற் பெருந்தோள் மகளிரும் பல்வகையும் தாளினால் தந்த விழு நிதியும் நாடோறும் நாத்தளிர்ப்பு ஆக்கிய உண்டியும் இம்மூன்றும் காப்பு இகழல் ஆகா பொருள். எப்போதும் அலட்சியம் செய்யாமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நல்லாதனார் சொல்கிறார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினை திரளை அழிக்கம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதைபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.